ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு குருவி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரில. நான் போகிறப்ப ரொம்ப அப்படியே போராடிக்கிட்டு இருந்துச்சு. நான் டக்குன்னு தூக்கி அதுக்கப்புறம் அப்படி வச்சுருந்தேன். ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு கர்ச்சீஃப் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப் எடுத்து நான் இப்படி பண்ணேன். கொஞ்சம் ஒரு மாதிரி டெட்டான மாதிரி பண்ணுச்சு. உடனே இப்படி ஆட்டி பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் முழிச்சு பார்த்துச்சு. ஒரு கால்லாம் வந்து இப்படி இழுத்துட்டு ஒரு மாதிரி பண்ணுச்சு. சரி, அது குளிருக்கு தான் பண்ணுது, நமக்கே ரொம்ப குளிருதில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துவட்டி பார்க்கலான்னு சொல்லி துவட்டி பார்த்தேன். தண்ணியெல்லாம் கொடுக்கலாமே நான் ட்ரை பண்ணேன். ஆனால் ஏற்கனவே தண்ணிக்குள்ளே தானே இருந்திருக்கு, அதனால சொல்லிட்டு நான் தண்ணி கொடுக்கல. இன்னொன்று, இந்த மாதிரி இழுக்க பருக்க இருக்கிறப்ப தண்ணி கொடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி கொடுக்கல. அப்புறம் நல்லா கொஞ்சம் துவட்டினோடனே கொஞ்சம் வந்து இதாகி கொஞ்சம் லைட்டாக சவுண்டு கொடுத்துச்சு. சரினா கால்லாம் வந்து ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு அதனால ஒரு ஸ்டெடியாகவே இல்லை. சரி, கொஞ்சம் நேரம் சூரிய ஒளியில் போய் வைக்கலான்னு சொல்லிட்டு சூரிய ஒளியில் வைக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போனேன். சன்லைட்டில் வச்சோடனே கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா காக்கா கூட்டம் வேறு. காக்கா கூட்டம் ஒரு பக்கம், இந்த குருவிக கூட்டம் ஒரு பக்கம். இதை நம்ம பிடிச்சோம் அப்படின்னு தூக்கிட்டு வரோன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு கிச்சு முச்சுன்னு கத்துது. காக்கா இதை தூக்கிட்டு போகிறதுக்கு கத்துது. அப்படியே வந்து பெரிய போராட்டமாகி போச்சு. இதுக்கு இடையில எங்கள் பிள்ளைங்க வேறு, நாங்கள் வந்து குருவிக்கு முத்தம் கொடுக்குறோம், நான் குருவிக்கு சாப்பாடு கொடுக்குறோம், குருவி அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரே கொஷின்ஸாக வேறு கேட்டுட்டாங்க. இவங்க எல்லாத்துலேருந்து அது குருவியை காப்பாற்றப்பட்ட பாடு பெரும்பாடாகிப்போச்சு. அப்படியே ரொம்ப நேரம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நடந்துச்சு. ஒரு கண்ணை ஃபஸ்ட்டு முழிச்சு பார்த்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி வந்துச்சு. அப்புறமா வந்து கொஞ்சம் அப்படியே பறக்க ட்ரை பண்ணிச்சு. அப்படியே நடந்து ட்ரை பண்ணிச்சு. சரி, தரையெல்லாமே கொஞ்சம் லேசாகி ஒரு மாதிரி வெதுவெதுன்ற இருக்கனால நான் அப்படியே தரையிலே இருக்கட்டும், அதுக்கு கொஞ்சம் இயற்கையாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால் அப்படியே வச்சுருந்து, ஆனால் நடுங்கிக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். இன்னும் அதுக்கு வந்து ஃபுல்லாக காயலை. நானாக துவட்டுறது வந்து அதுக்கு வந்து அப்சர்வ் ஆக மாட்டுது. அதை வந்து சூரிய ஒளியிலே தானாக ஆனாதான் போல் இருக்குது. அப்படியே எடுத்துட்டு இப்போயே ஒரு கண்ணை மூடிட்டுருக்கு, ஒரு கண்ணை மட்டும் திறந்துருக்கு. அப்படி தான் இருக்குது. சரி, வெளியில் காக்கா வேறு தொல்லை தாங்க முடியாமல் இருக்கா. எங்கள் பிள்ளைங்க வேறு இந்த மாதிரி இலையை கொண்டு வந்து போட, நாங்கள் தொடுறோம், நாங்கள் தூக்குறோன்னு இப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, எனக்கும் காலை சாப்பாடு சமைக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால நான் உள்ளே கொண்டு போய் வச்சிடலான்ட்டு உள்ளே கொண்டு போய் ஜன்னலை திறந்து விட்டுடலாம். அப்போ வந்து அந்த ஜன்னலில் வந்து சூரிய ஒளி வரும்ல, அது மூலமாக நமக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் வெயில் அடிக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனோம். அதுக்குள்ளேயுமே வந்து தொடச்சி பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து உள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஒரே சந்தோஷம். எப்போயுமே எங்கள் வீட்டு செடியில் வந்து நைட்டு பார்த்தோன்னா குருவி ஃபுல்லாக உட்காந்து இருக்குங்க. அதனால் இது வந்து குருவி கூடு கட்டி இருந்துச்சு. அதுலேருந்து குருவி குஞ்சு தான் நினைக்கிறேன். இது என்ன இதுன்னு தெரில. பின்னாடி வால் இல்லாமல் இருக்குது. நல்ல குருவிக்கெலாம் வந்து கொஞ்சம் வால் நீளமாக இருக்கும், லைட்டாக கொஞ்சமாவது இருக்கும். இது கொஞ்சம் கூட இல்லை. அதனால தான் இது இப்போ தான் நியூ பார்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் வந்து வச்ச பின்னாடி அப்புறம் என்னாச்சுன்னா அப்படியே 2 கண்ணையும் திறந்து பார்த்துச்சு. தொடுறப்பெல்லாம் அந்த சைடு திரும்பி பார்க்க, இப்போ கை கொண்டு வந்தாலும் அந்த சைடு திரும்பி பார்க்க, நம்ம இப்படி தடவி கொடுத்தோம்லாம் அதுக்கு வந்து ஃபீல் ஆச்சுன்னு. சரி, நம்மளை வந்து இவங்க காப்பாற்றுறாங்க அப்படின்னு அது நினைக்கிது போல். அப்புறம் கிச்சுன்னு லைட்டாக கத்துச்சு. லைட்டாக சவுண்டு கொடுக்கல, அதுமாதிரி கத்துச்சு. சரி, பசிக்கும் போல் இருக்குன்ட்டு என்ன இப்போ சாப்பிடுவோன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி பேசினா, என் பாப்பா சொல்லுது, அம்மா கூகுளில் கேளுங்கம்மா என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அப்புறமேட்டுக்கு வந்து அதில் வந்து சீட்ஸு சாப்பிடும், லெஃப்ட் ஓவர் ஃபுட்டுலாம் சாப்பிடும், ஃப்ரூட்டு சாப்பிடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஃப்ரூட் எதுவுமே வீட்டில் இல்லை இந்த சமயத்துக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து சரி, வரகரிசி இருக்குது, அதை கொண்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொண்டு வந்து போட்டேன். அது வந்து ஆனால் சாப்பிடவே இல்லை. இன்னும் அது சாப்பிட்டெல்லாம் பழகலை போல் இருக்குது. குட்டியாக ஏதாச்சும் இந்த செடிகளுக்குள்ளே இருக்கிறதான் அந்த மாதிரி பழகிருக்கு போல் இருக்குது. அதனால் அப்படியே வச்சாச்சு.
இப்போ கொஞ்சம் வரகரிசியும் கொஞ்சோன்னு இந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, வரகு பொங்கல் அதை கொஞ்சோன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போவே வந்து அது என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி எங்களையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. சரி இன்னும் என்ன நடக்க தான் இல்லை, அப்படி பறக்க தான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நடக்குதுன்னு ஒரு பிள்ளைங்கள்லாம் ஒரே சந்தோஷம் சொல்லிக்கிட்டே இருக்கையில் அப்புறம் பறந்து சாமி ரூம் வரைக்கும் போயிடுச்சு. சரி அப்புறம் வீட்டுக்குள்ளே பறந்து அப்புறம் இதில் மாட்டிக்கிச்சுன்னா போச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு போய் விட்டுடலான்ட்டு விட்டுட்டோம். வெளியில் போய் விட்டு அதுக்கடுத்த சர்ப்ரைஸ் நிறையா காத்துட்ருக்கு. என்னென்னா அவங்க அம்மா குருவியும் அப்பா குருவியும் வந்து பறந்து காட்டுதுங்க இது கிட்டக்கு வந்து இப்படி பறன்ற மாதிரி. எதுக்கு இது கிட்டக்கு வருது ஆனால் ஒன்றுமே செய்யாமல் போகுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா வந்து பறந்து காட்டுதுங்க போல இருக்குது. ஆனால் இது வந்து பறக்குது, அதனால ஃபுல்லாக பறக்க முடியல, ஒரு கிட்டக்க வந்து பறக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி அந்த வீடியோ அட்டாச் ஆகுது பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இப்போவே கொஞ்சம் வந்து சாப்பிடும், லைட்டாக சாப்பிடும், அப்புறம் வந்து நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்படி பண்ணோம். எப்படியோ நம்ம ஒரு உயிரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்க எப்படி நடந்து போகுதுன்ட்டு. அப்படி தாவி போச்சு. தாவி போயிட்டு இது வந்து ரொம்ப நேரம் நடந்துச்சு. நான் ஆக்சுவலாக செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலான்ட்டு போனேன். போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ள குக்கரை விசில் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன். அங்கே ஒரு சின்ன வாளியில் கொஞ்சமாக தான் தண்ணி இருந்தது. அந்த வாளிக்குள்ளே உள்ள தண்ணியில் போய் அதை மாட்டியிருக்கு. அதனால் வந்து இது வந்து நமக்கு இதில் கூட தெரிகிற அளவு கூட அது நிஜத்தில் கிடையாது. ரொம்ப குட்டி, ஒரு பஞ்சு கூட வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது. இது வந்து அவ்வளோதான் வெயிட் இருக்குது. தூக்கி பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப விசுக்குன்னு இருக்குது. ரொம்ப பொத்துனாப்படி தூக்கணும் போல். நம்ம பொத்துனாப்படி தூக்குனா வேறு பறந்து வேறு போயிட்டுறாங்க. அதான் சாமி ரூமுக்குள்ளே போயிடுச்சு. அப்படியே வந்துட்டு சரின்ட்டு தூக்கிட்டு வந்து இங்கே அப்படி விட்டாச்சு. இப்படி விட்டோன்னே அதுக்கு ஒரே சந்தோஷம், பறந்துருச்சு பாருங்க. அங்கே வந்து நான் பிடிக்க போகிறேன்னு நினச்சிட்டு திரும்ப அங்கேருந்து பறந்துடும். எதாவது இனத்தோடு இருந்தது தானே நல்லது. இங்கே பாருங்களேன், இப்போ அம்மா குருவி அப்பா குருவிலாம் வந்து அங்கே படியில் உட்காருது பாருங்க, மேலே இருக்குது பாருங்க. அங்கேருந்து பறந்து இங்கே வந்துருச்சு. இந்த மரத்துக்குள்ளே தான் இருக்குது. இங்கே அம்மா 2 குருவியும் மாற்றி வந்து அதுகளுக்கு பறந்து காட்டுறாங்க. இந்த இருக்கு பாருங்க, உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. சரி இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஏதோ காக்கா அதுக்கிட்டலாம் மாட்டாதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இன்னொரு செட் ஆஃப் குருவியும் கூடு கட்டிகிட்டு இருக்குது. அதில் எப்படின்னு தெரியல. இதுதான் இப்போதைக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் நான் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்குறப்போ இங்கிட்டு பறந்து வந்துருந்துச்சு. அப்படியே தவந்து தாவி வந்து இந்த சைடு வந்துருச்சு. என் பையன்தான் ஊடால இருந்துட்டு இந்த சைடு மாற்றிக்கிட்டே இருக்கான். இங்கே பாருங்கள், அந்த அம்மா குருவியும் அப்பா குருவியான்னு தெரில, அந்த குருவிகள்லாம் வந்து பறக்க சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குதுங்க. இத்தினூன்னு வந்து உடம்புக்குள்ளே இத்தினூன்னு மூளை, அது எவ்வளோ வேலை செய்து பாருங்களேன். அதுக்குன்னு ஒரு மனசு, அது வந்து சொல்லி கொடுக்குது. அது கீழே தான் இருக்குது அந்த குருவி.